ஹாய், இன்றைக்கி நம்ம ஆஞ்சரி குக்கிங் சேனலில் சிவப்பு அவல் வச்சு வெள்ளை பாயாசம் செய்ய போகிறோம். சிவப்பு இன்றைக்கி என்ன விசேஷம், எதுக்காக இந்த பாயாசம் அப்படின்னா, விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஆவணி 1, அதனால் ஸ்வீட்டோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் அப்படின்றதுனால தான் இந்த வெள்ளை பாயாசம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் வீடியோவில் பாருங்கள். சர்க்கரை பாகு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து அதை பாகு காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அதில் சிவப்பு அவல் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம எப்பயுமே வெள்ளை அவல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சிவப்பு அவல் ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் சிவப்பு அவல் நல்லது. அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சிவப்பு நிறத்தில் உள்ள அந்த நெல் வகைகளை அதை பதப்படுத்தி அதை அவலாக தயாரிக்கிறாங்க. அதில் இருக்கிற இயற்கையான நிறம் அதில் உள்ள சில ஊட்டச்சத்துக்கள் நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. சிவப்பு அவலில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து, சில தாதுக்கள் இதெல்லாம் அதில் இருக்குது. இதில் நம்மளுடைய உணவில் இதை சிவப்பு அவல் சேர்த்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் சிவப்பு அவல் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செரிமானத்துக்கு உதவும். இதை காலையில் டிஃபனாக கூட உப்புமா, அவல் எலுமிச்சை சாதம், அவல் பொங்கல் இந்த மாதிரிலாம் வச்சு விதவிதமாக கூட இந்த சிவப்பு அவலை வச்சு நம்ம சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அது அதை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சிவப்பு அவலை நெய்யில் வறுக்கிறோம். லேசாக வறுத்த பிறகு 1.5 டம்ளர் அளவு, 1 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். தண்ணி 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். எந்த ஸ்வீட்டு செஞ்சாலுமே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறது அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக லேசாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். அவலில் லேசாக வேகணும், ரொம்ப குழையணும் அப்படின்னு இல்லை, லேசாக வெந்தால் போதும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை பாகையும் வடித்து வச்சுருக்குறோம்ல அந்த வெள்ளைப்பாகை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோட ஏலக்காய் தூள் சேர்த்து இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த சர்க்கரை பாகு அந்த அவலோட நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் தாளித்து கடைசியாக இதோடு சேர்த்து போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிவப்பு அவல் பாயாசம் ரெடி. சத்தான சிவப்பு அவல் பாயாசம் ரெடி. இன்றைக்கி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த அவல் பாயாசம் செஞ்சு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நல்லா இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நெய்யில் நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த அவல் பாயசத்தோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நெய் வாசத்துக்கும் அந்த சர்க்கரை பாகு சேர்த்துருக்கோம்ல அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.
அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது, நெய் வாசம் நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.